இருந்தாலும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கொலை செய்யும் வரை ஓயமாட்டோம் என ஈரான் சூளுரைத்துள்ளது. மறுபுறம் நெதன்யாகு என்னவானார் என்ற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. முன்னதாக மார்ச் 13ஆம் தேதி பிரதமர் நெதன்யாகு பேசுவது போல வீடியோ ஒன்றை இஸ்ரேல் வெளியிட்டது. அதில் அவரின் கையில் 6 விரல்கள் இருந்ததை சுட்டிக்காட்டி இது நெதன்யாகு கிடையாது என்று சமூக வலைதளங்களில் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதையடுத்து தற்பொழுது மீண்டும் ஒரு வீடியோ நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியாக இருக்கிறது. கஃபே ஒன்றில் நெதன்யாகு காஃபி குடித்துக் கொண்டு பேசுவது போல வீடியோ இருக்கிறது. ஆனால் வீடியோவை பார்த்தவர்கள் இதுவும் மற்றுமொரு ஏஐ வீடியோதான் என தெரிவிக்கின்றனர். ஏனெனில் நெதன்யாகு காஃபியை கையில் வாங்கும்போது அது கீழே சிந்தவில்லை. அதேபோல அவர் காஃபியை குடித்த பின்னரும் கப்பில் இருக்கும் காஃபியின் அளவு குறையவில்லை. முக்கியமாக அங்கிருக்கும் மனிதர்கள் பொருட்களின் நிழல் காஃபி ஷாப்பில் விழுகின்றது. ஆனால் நெதன்யாகுவின் நிழல் கீழே விழவில்லை. போர் பதற்றங்களுக்கு மத்தியில் 1 மணி நேரம் பயணம் செய்து காஃபி குடிக்கும் அளவுக்கு நெதன்யாகுவிற்கு நேரம் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு வீடியோவில் காட்டப்படும் சதாப் கஃபேவிற்கு நெதன்யாகு சென்றிருக்கிறார். அதை வைத்து தற்பொழுது மீண்டும் ஒரு ஏஐ வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டிருப்பதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வியை அனைவரும் முன்வைக்கின்றனர். அதாவது நெதன்யாகு இடது கை பழக்கம் கொண்டவர், ஆனால் அவர் வலது கையில் காஃபி குடிக்கிறார். எனவே இது நிச்சயம் நெதன்யாகு கிடையாது என்று சமூக வலைதளங்களில் பலரும் ஆதாரங்களை பகிர்ந்து வருகின்றனர். இதனால் நெதன்யாகு உண்மையில் எங்கிருக்கிறார், அவருக்கு என்னவானது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன.